கற்பித்தலின் மூலமா வளமான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சிறந்த பணியை செய்து வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். மாதா பிதா குரு தெய்வம் வரிசைப்படுத்தி பார்த்தாலும் சரி, ஒன்றா இணைத்து பார்த்தாலும் சரி, தினம் தினம் போற்றக்கூடியவர்கள், மதிக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதனா சக மனிதர்களுடைய வளர்ச்சியை கண்டு போட்டி பொறாமை கொண்டாலும், ஒரு ஆசிரியரா அவர்கள்கிட்ட படித்த மாணவர்களுடைய வளர்ச்சியை கண்டு நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைகிற ஒரு சிறந்த குணத்தை கொண்டவர்கள் தான் ஆசிரியர்கள். பள்ளி மாணவர்கள்கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய கருத்து ஒன்று என்னன்னா, இறை நம்பிக்கை உள்ள மனிதர்களா இருந்தா கோயிலுக்கு போனதும் என்ன வேண்டுவோம்? நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கணும், என்னை சுற்றி உள்ள மனிதர்கள், என்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவோம். இதே அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வாங்க. பள்ளிக்கு போகிறோம், படிக்கிறோம், நல்ல மதிப்பெண் எடுக்கிறோம், ஆசிரியர்கள் சொல்கிற பேச்சை கேட்குறோம், நல்ல வேலை கிடைக்கிது, படித்து முடித்ததும் நல்ல வேலைக்கு போனதும் நல்ல வருமானம் கிடைக்கும்போது சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தும் நல்ல பண்புள்ள மனிதனாகவும் ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கிது. இப்போ நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்டோம்? ஒரு நல்ல வாழ்க்கை வேணுங்கிற வரத்தை கேட்டோம். அந்த வரம் பள்ளியில் பயிலக்கூடிய கல்வி மூலமாக நமக்கு கிடைச்சிரும். ஆக பள்ளி கோயிலை போன்றது. அதிலுள்ள ஒரு வகுப்பறையும் கருவறைக்கு சமமானது. ஒவ்வொரு வகுப்பறையும் கருவறையை போன்றது. அந்த கருவறையில் கல்வி என்னும் வரத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கடவுளை போன்றவர்கள். நருந்தொகையில் இது அழகா சொல்லியிருக்காங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன். எழுத்தறிவித்தவன் இறைவனுக்கு சமமானவர்கள் கூட அல்ல, எழுத்தறிவித்தவர்களே இறைவன் அப்படின்னு மிக அழகா சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் இரண்டாவது ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியமும் இருக்கு. அதாவது ஒரு குழந்தைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மட்டுமல்லாமல் நல்ல பண்புகளையும் ஒழுக்கத்தையும் சேர்த்து சொல்லித்தரக்கூடிய பெற்றோர்கள் இரண்டாவது ஆசிரியர்கள். பாடத்தை மட்டுமே புகட்டாமல், பாடத்தில் இருக்கிறத மட்டுமே சொல்லி கொடுக்காம, ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல குணங்களையும் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர்கள். ஆமாங்க, என்னோட வாழ்க்கையிலும் என்னுடைய தந்தை எனக்கு இரண்டாவது ஆசான். என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நற்பண்புகளையும் ஒழுக்கங்களையும் ஒரு தந்தையாகவும் ஒரு ஆசானாகவும் இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் என்னுடைய தந்தை. அதுபோலத்தான் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், எனது பள்ளி முதல் கல்லூரி வரை எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே எனக்கு இரண்டாவது பெற்றோர். பாடத்திட்டத்தோடு நிறுத்தி கொள்ளாமல், பாடத்தை கற்பிப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான நல்ல வழிமுறைகளை காட்டியவர்களும் எனது ஆசிரியர் பெருமக்கள் தான். என்னை நல்வழிப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறுவதற்கு வழிகாட்டிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர் சமுதாயம் முன்னேற அரும்பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்னலம் கருதாத ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.